நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 2 52ஆம் அத்தியாயம், உடைந்த படகு. போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? சுழி காத்து தாண்டவம் ஆடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த கப்பல்ல வந்தியத்தேவன் தன்னை அந்த பாய்மர கம்பத்தோட சேர்த்து கட்டிக்கிட்டு அந்த இடி மின்னல் ரணகலம் அதகலம் எல்லாத்தையும் அப்படியே கண்குளிர வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா? திடீர்னு நிமிர்ந்து பார்த்த போது அவன் கண்ணுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு கிடைச்சது. ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது என்ன அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இப்ப நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கண்ணை திறந்து பாக்குறான். அவன் இருந்த கப்பலோட பாய்மரம் உச்சியில தீப்பத்தி எரியறத பாக்குறான். ஆஹா, இப்போ புரியுது அந்த மின்னல் ஏன் அவ்வளோ பிரகாசமா இருந்ததுன்னு, அந்த இடி ஏன் அவ்வளோ சத்தமா ஒலிச்சுதுன்னு இப்பதானே விளங்குது. இந்த கப்பல் மேலேயோ இல்ல ரொம்ப சமீபத்திலயோ இடி விழுந்திருக்கு, அதனால பாய்மரத்துல தீ பிடிச்சிருச்சு. பஞ்ச பூதங்கள்ல 2 பூதங்கள் சோழ நாட்டு மரக்கலத்தை தாக்கி அழிக்க பார்த்தது. நீரும் காத்தும் தோல்வி அடைஞ்சு போச்சு. வருண பகவானும் வாயுவும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கிறதுக்கு இப்போ அக்னி பகவான் தூணி இருக்காருங்கிறது அப்படியே வந்தியத்தேவன் நெஞ்சில திக்குன்னு வந்து அடைச்சிக்கிச்சு. இடி விழுந்ததுனால பாய்மரத்தோட உச்சியில தீப்பிடிச்சு எரியறத பார்த்தோன்னே இனிமே அந்த மரக்குளம் தப்பிக்க முடியாதுங்கிறத வந்தியத்தேவன் தீர்மானம் பண்ணிடுறான். அதனால தானும் உயிரோட தப்பிக்க முடியாது. ஆனா வந்தியத்தேவனுக்கு அப்போ கொஞ்சம் கூட மனசுல ஒரு சஞ்சலமே வரல. உற்சாகம் வந்துருச்சு. கலகல கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். பாய்மரத்தோட தன்னை கட்டி இருந்த கைத்தை அழுத்து விட்டுட்டான். நடுக்கடல்ல தீயில வெந்து சாக வேண்டியது இல்லைல்ல, அதை காட்டிலும் குளிர்ந்த நீர்ல முழுகி கடலோட அடியில போய் அமைதியா உயிர் விடுறது மேல் இல்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆயுள்ல மிச்சம் இருக்கிற கொஞ்ச நேரத்தை வீணாக்கிறதுக்கு வந்தியத்தேவன் விரும்பல. தீப்பத்தின கப்பலோட அந்த வெளிச்சத்துல சுத்துமுத்தும் நல்லா பார்த்து கொந்தளிச்ச கடலோட சௌந்தரியத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டுட்டான். தான் உடல் சமாதி அடைய போகிற அந்த இடத்த நல்லா பாத்துக்கிறது நல்லது இல்ல. இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்க எல்லாம் ஆவி உருவத்துல இறந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னோட ஆவியும் இந்த கடல் மேலேயே வட்டமிட்டு இருக்குமோ என்னவோ, காத்துல மிதக்குமோ என்னவோ, அலைகள் மேல உலாவுமோ, சுழல் காத்து அடிக்குமோ, தான் ஆவியும் சுத்தி சுத்தி வருமோ, அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆகா, எப்போவாது ஒரு நாள் இந்த கடல்ல அரசலங்குமாரி கப்பல்ல ஏறி போனாலும் போவா. கப்பல்ல ஓட்டுற மாலுமிகள் வந்தியத்தேவன் கப்பலோட மூணு இடம் இதுதான் காட்டுவாங்க. அப்போ குந்தவையோட வேல் மாதிரி விழியிலேருந்து கண்ணீர் அப்படியே உருவாகி முத்து முத்தா சிந்தும்ல. ஆவி வடிவத்திலிருந்து தான் அதை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வந்தா அவளோட கண்ணீரை தன்னால துடைக்க முடியுமா? கப்பல் அப்படியே அப்போ ஒரு பேரலையோட சிகரத்து மேல அப்படியே ஏறுற மாதிரி தெரியுது. பாய்மர தீவட்டி கொளுத்தி போட்ட வெளிச்சத்துல சுத்திலும் ரொம்ப தூரத்துக்கு தெரியுது. ஏன்னா அலையோட உயரத்துல கப்பல் ஏறும்போது உயரத்துல ரொம்ப தூரத்துக்கு வெளிச்சம் பரவுது. பளிங்கு நிறமா இருந்த கடல் நீர்ல திடீர்னு பாய்மர தீயோட ஒளி விழுந்த இடம் மட்டும் பொன் வெள்ளம் மாதிரி அப்படியே ஜொலிக்குது. இந்த அழகோட அற்புதத்தை வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள அவனோட கண்ணையும் கவனத்தையும் இன்னொரு விஷயம் கவர்ந்துருச்சு. கொஞ்ச தூரத்துல அவன் ஒரு மரக்கலத்தை பார்த்துட்டான். அதுல புலிக்கொடி பறக்கிறதையும் பார்த்துட்டான். கடவுளே, உன் விந்தைகளுக்கு எல்லையே இல்லையா? அந்த மரக்கலத்துல வர்றவர் இளவரசர் அருள்மொழிவர்மரா தான் இருக்கணும். தன்னை தேடிக்கிட்டு தான் வராரு போல் இருக்கு அப்படின்னு அவனோட உள்ளுணர்ச்சி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வந்தியத்தேவன் ஏறி இந்த கப்பல் சிக்கிக்கிட்டு தத்தளிச்சிருந்த அதே சுழிக்காத்துல பார்த்திபேந்திரனோட கப்பல் அகப்பட்டுருச்சு. ஆனா இந்த கப்பல்ல அந்த சுழிக்காட்டோட தன்மையை தெரிஞ்சவங்களும் கப்பலோட்டுற கலையில வல்லவர்களுமான மாலுமிகள்லாம் இருந்தாங்க. பாய் மரங்களை விரிஞ்சிருந்த பாய்கள் எல்லாம் அவங்க இறக்கி சுத்தி வச்சுட்டாங்க. காத்தோட வேகம் முழுசையும் கப்பல் எதிர்த்து நிற்கிறது அவசியம் இல்லாத வண்ணமா ஆயிப்போச்சு. அது கப்பலோட சுக்கானையும் பிடிச்சு இயக்கி வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கப்பல் அடியோட சாஞ்சி இதோ கவிழ்ந்துருச்சு அப்படின்னு தோணும். மறு நிமிஷம் அப்படியே சமாளிச்சு எழுந்திருச்சு நிக்கும். இந்த மலை மாதிரி அந்த அலைகள் அந்த கப்பலை தான் எவ்வளவு தாக்குனா கூட அதுல இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் கொஞ்சமாவது பிளந்து கொடுக்கணுமே, கிடையவே கிடையாது. சமுத்திரராஜன் அந்த கப்பலை பந்தாடுறது மாதிரி தூக்கி எரிஞ்சு விளையாடுறான். சுழிக்காத்து அந்த கப்பலை பம்பரம் சுத்துறது மாதிரி சொட்டி 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 அலை கழிக்குது. வானத்துல இருந்து வெள்ளம் பொழிஞ்சு அந்த கப்பலை கடல்ல அமுக்கி அழுத்திட பாக்குது. சோழ நாட்டு தச்சு வேலை நிபுணர்கள் கட்டின அந்த கப்பலை, தமிழகத்தோட புகழ்பெற்ற மாலுமிகள் செலுத்தின அந்த கப்பலை கடலும் மழையும் காற்றும் சேர்ந்து தாக்கியும் ஒன்னும் செய்ய முடியல. இதை காட்டிலும் கொடிய சுழிகாற்றுகளையும் சண்ட மாறுதங்களையும் நான் பார்த்திருக்கேன், சமாளிச்சிருக்கேன். ஆனா கவலைப்பட வேண்டியில்ல அப்படின்னு களபதி சொல்றான். ஆனா பார்த்திபேந்திரன் கிட்டையும் இளவரசர்கிட்டையும் வேற ஒரு அபாயத்தை பத்தி இதனோட பயத்தை வெளியிடுறான். இந்த கருப்பான மேகங்கள் திரண்டு வந்து வானத்தை அப்படியே நாலா பக்கமும் சூழ்ந்துட்டு இருளாய் போச்சுல்ல. 10 பத்தாவதற்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கடல்ல எழுந்த அலையா வருஷ வரிசையா மலை தொடர் மாதிரி கப்பலை சுத்தி சுத்தி திரையிட்டு மறைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எந்த கப்பலை தேடி போனாங்களோ அது ரொம்ப சமீபத்துல வந்தா கூட அவங்களால பார்க்க முடியாது.
அந்த கப்பலும் இதே மாதிரி சுத்தி சுத்தி சொல்லி தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கப்பல்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிட்டா ரெண்டுமே சுக்கலாய் போயிடும். கப்பல்ல உள்ளவங்களோட கதி அதோ கதிதான். அதனால சுழிக்காத்தோட அபாயத்தை காட்டிலும் சுத்திலும் ஒண்ணும் பார்க்க முடியாமல் இருக்கிறதா ரொம்ப அபாயம்னு இந்த மரக்கல தலைவன் சொல்லிட்டான். இது இளவரசருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால அவரு நல்ல கப்பலோட ஓரத்துல போய் நின்னுகிட்டு தன்னோட கூர்மையான கண்களோட பார்வையை நாலா பக்கமும் செலுத்தி செலுத்தி தேடிட்டு இருக்கிறாரு. மின்னல் மின்றப்பெல்லாம் அவரோட கண்கள் சுத்தி சுத்தி பாக்குது, எங்கேயாவது இந்த கப்பல் தென்படுதா அப்படின்னு உத்து பாத்துக்கிட்டே வர்றாரு. அவரோட உள்ளம் எவ்வளவு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. தன்னோட அருமை அக்கா அனுப்புன தூதன் முரட்டு அராபியர்கள்கிட்டையும் கொலைகார மந்திரவாதிகள்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கானே, அது 10 10 இந்த சுழிக்காத்து வேற சேர்ந்து போச்சே. ஒருவேளை இந்த வீரவாலிபன் ஏறி இருக்கிற கப்பலை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுமோ? கண்டுபிடிச்சாலும் அவனை உயிரோட பார்க்க முடியுமா? களபதி பயப்படுற மாதிரி ஏறி இருக்கிற நம்ம கப்பலும் அவன் கப்பலும் ஒன்னோட ஒண்ணு மோதி ரெண்டும் கடல்ல முடிக்கிட்டா வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா அப்பாட்ட சொல்ல வேண்டிய செய்தியை சொல்றது யாரு? பார்த்திபேந்திரன்ட்ட அந்த குடும்பத்து ரகசியம் சொல்றது முடியாத காரியம். சொன்னா அந்த பல்லவனுக்கு அது கேலியா தான் இருக்கும். அதோட முக்கியத்துவத்தை உணர மாட்டான். இதுவரைக்கும் இளவரசர் செஞ்ச எண்ணிய எந்த காரியமும் எதுலயும் அவர் தோல்வி அடைஞ்சதே இல்லை. இப்போ தோல்வி ஏற்பட்டுடுமா? இல்ல ஒரு நாளும் இல்லை. பொன்னியின் செல்வனுக்கு தீங்கு நேர்றதையோ தோல்வி ஏற்படுறதையோ சமுத்திரராஜன் பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டான். இந்த தன்னம்பிக்கை இதுதான் வாழ்க்கையில நம்ம கூட எப்பவுமே வரும். கடவுள் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, கடவுள் நம்ம கண்டிப்பா ஏதாவது வழிகாட்டுவார்னு அப்படியே பாரத்தை இறைவன் மேலேயோ இல்ல நமக்கு பிடித்த ஏதாவது ஒருத்தர் மேலேயோ வச்சுட்டோம்னா அது நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம எந்த விஷயத்தையும் தைரியமா கடந்து போவோம். அந்த தைரியம் இருந்தாலே வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நம்மளால கடந்துட முடியும். அப்படி சமுத்திரராஜன் மேல நம்பிக்கை வச்சு பொன்னியின் செல்வர் தைரியமா அப்படியே வந்தியத்தேவனை எப்ப பாப்போம்னு ஆவலா காத்துட்டு இருக்கிறாரு. இருளையும் மழையும் கிழிச்சுக்கிட்டு எல்லா திசையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இளவரசரும் அந்த பெரிய இடி முழக்கத்தை கேட்கிறாரு. அப்போ மின்னிய மின்னலுக்கு அவரோட கண்களை கூட கொஞ்ச நேரம் மூடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்தப்போ மின்னல் வெளிச்சம் இல்லாத வேறொரு வெளிச்சத்தையும் அவர் பாக்குறாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு கப்பல் விரிந்த பாய்மரங்களோட பேயாடுறது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. அந்த பாய்மரத்தோட உச்சியில தீப்பத்தி எரியுது. அந்த தீயோட வெளிச்சத்துல இளவரசர் அதுல ஒரு மனுஷன் பாய்மரத்தோட சேர்ந்து நிக்கிறதையும் பார்த்துட்டாரு. கடவுளே, இந்த அற்புதம் நடக்க முடியுமா? அவன் அந்த வீர இளைஞன் வந்தியத்தேவன் தானே, அவன் மட்டும் ஏன் தனியா நிக்கிறான்? மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. செய்ய வேண்டியது என்னங்கிறத ஒரு நொடி பொழுதுல இளவரசர் தீர்மானம் பண்ணிட்டார். அவர் பார்த்த காட்சியை கப்பல்ல இருந்த மத்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அதோ 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 அப்படின்னு அவங்க ஏக காலத்துல எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. காற்றோட பயங்கர சப்தத்தையும் மீறிக்கிட்டு அந்த ஒரே குரல் அப்படியே எதிரொலிக்குது. கப்பல்ல சேர்த்து கட்டி இருந்த படகு பக்கத்துல போய் நின்ன இளவரசர் அருகில் இருந்த மாலுமிகளை பார்த்து, உங்கள யார் என்னோட வரீங்க அப்படின்னு உரத்த குரல்ல கேக்குறாரு. அவர் செய்ய உத்தேசித்த காரியம் இன்னதுன்னு மாலுமிகள் யூகிச்சோடனே அவங்க திகச்சு போயிட்டாங்க. ஆனா கூட பல பேர் போட்டிக்கிட்டு முன்னாடி வராங்க. பார்த்திபேந்திரனும் களபதியும் தடுக்க பாக்குறாங்க. இளவரசே, இது என்ன காரியம்? கொந்தளிக்கிற கடல்ல படகு எப்படி செலுத்த முடியும்? எரியிற கப்பல்ல உள்ளவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஆனா நீங்க போக வேண்டாம், போறதுக்கு எங்கள்ல எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறான் பார்த்திபேந்திரன். ஜாக்கிரதை, இந்த சமயம் என்னை தடுக்க பாக்குறவங்கள நான் ஒரு நாள் மன்னிக்க முடியாது அப்படின்னு ராஜகம்பீரமா அதிகார தோரணையில சொல்றாரு இளவரசர். அதே சமயத்துல படகு அழுத்து விட்டாரு. உங்களை 2 பேர் போதுவாங்க அப்படிங்கிறாரு. படகு கடல்ல இறங்குச்சு. இளவரசர் அவர் குறிப்பிட்ட அந்த 2 பேரும் அதுல குதிச்சுட்டாங்க. மறுகணமே படகு கப்பலை விட்டு நவுந்து போயிடுச்சு. அலைகள் மேல ஆவேச கூத்து ஆடுது. இளவரசரும் மத்த 2 பேரும் துடுப்புகளை பலங்கொண்ட மட்டும் வலிக்கிறாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா படகு எரிகிற கப்பல் அணுகுது. இதுக்குள்ள தீ உச்சியிலேருந்து பாதி பாய்மரம் வரைக்கும் இறங்கிருச்சு. ஆனா வந்தியத்தேவனும் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். தீயோட வெளிச்சத்துல கப்பலை பாக்குறான். கப்பல்ல இருந்து இறக்கப்பட்டு வந்த படகையும் பாக்குறான். அந்த அதிசயத்துல தன்னை மறந்து போயிட்டான். தான் ஏதாவது செய்யணும்னே அவனுக்கு தோணல. குதி, கடல்ல குதி அப்படின்னு கத்துறாரு இளவரசர். அவன் காதுல அது விழவே இல்லை. செயலற்ற பதுமை மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு அவனுக்கே புரியல. ஆச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தாமதிச்சா கப்பல் அடித்தளத்துக்கு நெருப்பு போயிடும், கப்பல் முழுகிடும். அப்புறம் அவனை காப்பாத்துறது இயலாத காரியம்னு இளவரசருக்கு புரியுது. என்ன செய்யணுங்கிறத இளவரசர் மறுபடியும் ஒரு நொடியில தீர்மானம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான அபாயகரமான சந்தர்ப்பத்துக்குன்னே அந்த மாதிரி சின்ன படகுல எல்லாம் ஒரு நீளமான கயிறு இறுக்கி கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிறோட இன்னொரு நுனியை தன்னோட இடுப்புல சுத்தி இறுக்கி கட்டிக்கிட்டாரு. மாலுமிகள் 2 பேருக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டு கடல்ல குதிச்சுட்டாரு. இத்தனை நேரம் படகோட விளையாடின அலைகள் இப்ப இளவரசரோட விளையாட ஆரம்பிச்சது. ஒரு கணம் அவர் அப்படியே வானத்துக்கு உயர்த்துது, மறுகணம் அதுல பாதாளத்துல தள்ளுது. ஆனா கூட இளவரசர் இந்த திசையும் குறியும் தவறாம எரியிற கப்பலை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய மிகப்பெரிய அலை வந்தது இளவரசர் மேல. அது விழுந்திருந்தா அவர் அமுக்கி கடலோட அடியில கொண்டு போயிருக்கும். ஆனா அது நல்ல அலை. இளவரசருக்கு ஏவல் செய்ய வந்தது மாதிரி அவர் அப்படியே தான் உச்சியில தூக்கி கொண்டு போய் எரியிற கப்பல் மேலதளத்துல எரிஞ்சிருச்சு. ஏற்கனவே கட்ட அழுத்துக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்தோன்னா அப்படின்னு அலறி ஓடி போய் அவர் எடுக்கிறதுக்காக தாவி குதிக்கிறான். இளவரசர் அவனோட கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டிக்கிட்டாரு. அவன் காதுக்குள்ள, என்னை பிடிச்சுக்கிட்டு வா, விட்டுடாத அப்படின்னு சொல்றாரு.
சொல்லி முடிச்ச மறு கணமே 2 பேரும் மறுபடியும் கடல்ல மிதந்து அலைகள்ல அப்படியே மிதந்துட்டு இருக்கிறாங்க. மாலுமிகள் துடுப்பு தள்ளுறதை நிறுத்திட்டு கைத்தை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இளவரசரும் அவர் அப்படியே உடும்பு பிடியா பிடிச்சிக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனும் படகை நெருங்கி வராங்க. படகை பிடிச்சு அதுல ஏறுறது அவ்வளவு எளிதான காரியமா இல்ல. அலைகளோட போராடிக்கிட்டு இருக்கிற வந்தியத்தேவனையும் தாங்கி கொண்டு படகுல ஏறுறதுக்கு ஒரு கணமும் முயற்சி பண்றாங்க. ஒன்னும் ஒரு தோல்வியில போய் ஒரு யுகமா ஆகுது. இதோ படகு கைக்கு அகப்படுறது மாதிரி இருக்கும், அடுத்த கணம் எட்டாவது தூரத்துல போயிடும். கடைசியா அதுக்கும் ஒரு பெரிய அலை உதவி செஞ்சது. படகோட அருகில் அப்படியே உயரமா எழுந்த ஒரு பேரலையோட 2 பேரும் உச்சிக்கு போனாங்க. மாலுமிகளோட உதவியோட படகுல குச்சிட்டாங்க. துடுப்ப வலியுங்க, வேகமா வலியுங்க அப்படின்னு இளவரசர் கதறாரு. ஏன்னா எரிகிற கப்பல் கடல்ல முழுகிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அப்படி அது முழுகும் போது ஏற்படுற கொந்தளிப்புல படகு கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துரும். அது மட்டும் இல்ல, கப்பல்ல முழுகி தீ அணைஞ்சிட்டா அப்புறம் இன்னொரு கப்பலை அவங்க கண்டுபிடிக்கிறது அசாத்தியமாயிடலாம். ஆஹா, அதோ கப்பல் முழுக தொடங்கிருச்சு. கொழுந்து விட்டு எரிஞ்ச பாய்மரங்களோடையே அது கடல்ல முழுகிற காட்சி தான் என்ன பயங்கர சௌந்தரியமா இருக்கு. பயங்கரமா இருக்கான், ஆனா சௌந்தரியமா அழகாவும் இருக்கும். அப்படி என்ன ஒரு முரண்பாடுகள், ஆனால் அழகான முரண்பாடுகள் கல்கி அவர்களின் வார்த்தைகளில். அது அவங்களால ரொம்ப நேரம் அனுபவிக்க முடியல. ஏன்னா இளவரசர் எதிர்பார்த்தது மாதிரியே கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு வானலாவி மேல எழுந்தது அப்படியே அலைகள். படகு என்னென்னமோ அலைகளை சமாளிச்சுக்கிட்டுச்சு. ஆனா எரிஞ்ச கப்பல் முழுகினோன்னு சுத்திலும் சூழ்ந்த இருள்ல இன்னொரு கப்பல் இருந்த இடமே தெரியாம போச்சு. திக்கு திசை ஒண்ணுமே தெரியல. படகும் கப்பலும் ஒண்ணு நெருங்கிட்டு இருக்கா, அகன்று போயிட்டு இருக்கா, அது தெரிஞ்சுக்கவும் வழி இல்லை. ரெண்டுலயுமே அபாயம் இருக்கு. இருட்டுல கப்பல் இருக்கும் இடம் தெரியாம அது நெருங்கி போய் முட்டிக்கிட்டோம்னா படகு தூள் தூள் ஆயிடும். விலகி போயிட்டா கேட்கவே வேண்டாம். நடுக்கடல்ல அந்த அவ்வளோ இருட்டுல அந்த சின்னஞ்சிறு படகுனால என்ன செய்ய முடியும்? சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமை செல்வனை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு இளவரசர் வேண்டாரு. வாயு பகவானோட லீலைகள் ரொம்ப ரொம்ப அதிசயம். அந்த பெரிய சுழி காற்று எவ்வளவு அவசரமா வந்ததோ அவ்வளவு அவசரமாவே போயிடுச்சு. போற வழியெல்லாம் கடலை படாத பாடு படுத்திட்டு போயிடுச்சு. சுழிகாற்று போயிட்டது சரிதான், ஆனா அதனால கடல்ல ஏற்பட்ட கொந்தளிப்பு லேசில் அடங்கிறாது. ஒரு இரவும் ஒரு பகலும் நீடிச்சிருந்தாலும் இருக்கும். அந்த கொந்தளிப்போட வேகம் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்யற கோடிக்கரையில விஸ்தாரமான மணல் பிரதேசத்தை எல்லாம் கடல் ஏறி மூடிடும். நாகப்பட்டினத்தோட கடற்கரை மேல பேரலைகள் மோதி இடிச்சு தகர்க்க பார்க்கும். இன்னும் அந்த கொந்தளிப்பு காங்கேசன் துறை திரிகோணமலை வரைக்கும் கூட போகும். மாதோட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் கூட ஒரு கை பாத்துரும். இளவரசர் மத்தவங்க எல்லாம் ஏறி இருந்த அந்த படகு அப்படியே அலைகள்ல மொத்துப்பட்டு மிதிப்பட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் துடுப்பு வலிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க. திக்கு திசையே தெரியாத போது கப்பல் எங்க இருக்குன்னே தெரியாதப்போ துடுப்பு வலிச்சுதான் ஆக போறது என்ன அப்படின்னு நிறுத்திட்டாங்க. காத்து ஓஞ்சி போச்சு, மழை ஓஞ்சி போச்சு, இடியும் மின்னலும் நின்று போச்சு. ஆனா அலைகளோட ஆங்காரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. படகு அந்த அலைகள்ல தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு அபாயம் நெருங்கி 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 வந்துகிட்டே இருக்கு. இதோ வந்துருச்சு. எரிஞ்ச கப்பல் முழுகுச்சுல்ல, அப்போ முழுசும் எரியாத ஒரு பாய்மரம் அதுல இருந்து பிரிஞ்சுது. கடல்ல அது மிதந்து 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 படகுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இருட்டோட காரணமா ரொம்ப சமீபத்துல வர்ற வரைக்கும் கூட அது யாரும் பார்க்கல. அத ரொம்ப பக்கத்துல வரும்போதுதான் அது கண்ணுல படுது. பார்த்தோட துடுப்ப வழியுங்க இளவரசர் கூவுறாரு. அவர் கூவி வாய மூடுறதுக்குள்ள அந்த பாய்மர படகோட அடிப்பகுதியில அப்படியே இடிச்சிருச்சு. இடிச்ச வேகத்தில் படகு பட்டார்னு பிளந்துச்சு. முதல்ல 2 பகுதியா பிரிஞ்சுச்சு. அப்புறம் சின்ன 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 பலகை துண்டுகளா பிளந்து செத்துருச்சு. நண்பா, பயப்படாதே, இந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது, தாவி அதை பிடிச்சுக்கோ அப்படின்னு கதறாரு இளவரசர். இப்போ வந்தியத்தேவன், இளவரசர், அந்த 2 மாலுமிகள் 4 பேர் இப்ப என்ன ஆவாங்க? படகு உடஞ்சு போச்சு. பாய்மரத்தோட மிதந்து வந்த அந்த பலகையை பிடிச்சுக்கோன்னு இளவரசர் கதறாரு. வந்தியத்தேவன் பிடிச்சுக்குவானா? இளவரசரும் வந்தியத்தேவனும் பழச்சிருவாங்களா? இளவரசர் பழச்சிருவாரு நமக்கு தெரியும். வந்தியத்தேவன் என்ன ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.